ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்மளோட ஹெச்டிஐ அண்டு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராலும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். பிராண்ட்னா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்டிஐயை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபயர் பட்டன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 44 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னு, அதாவது இதான் பொதுவாகவே இதான் என்னோடய ஹெச்டியூ, ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட கோடு நான் இந்த வீடியோவில் ஒரு இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா இந்த செட்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணுங்கள். எப்படி எனக்கே இந்த செட்டிங்ஸ் ஒழுங்காக வராது, உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இன்ட்ரோ மேக்கர் ஆப்புன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆப்பே இல்லாமல் நீட்டாக பண்ணிடலாங்க, அதுவும் ஃப்ரீயாக 4K குவாலிட்டியில், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு, ஸ்பீக்கர், கேமரா பட்டன்ஸ் அதெல்லாம் மேலே தான் வச்சுருப்பேன் எப்போயுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப் சைஸ் எல்லாம் சிறுசாக வச்சுருப்பேன். ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுருப்பேன், ஓகேவா? எப்பயுமே லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் வச்சு ஆடுங்க, அதான் உங்களுக்கு இன்வால்வ் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேத்துக்கு வரும், சில பேத்துக்கு வராது, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம், ஓகேவா? அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் guys, அதாவது இந்த கன் ஸ்விட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஏகே இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே வச்சுருப்பாங்க, தனித்தனியாக வச்சுருப்பாங்க, ஓகேவா? அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு அதாவது உங்கள் கையை பார்த்துக்கோங்க, எங்கனக்குள்ளே வருதுன்னு ஒரு 2-3 தடவை இதில் போய் ட்ரைனிங் போய் விளாண்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் ப்ரீசெம்ஸ் டிஃபால்ட்லேயே வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்படி நீங்கள் அந்த ப்ரைமஸ் கார்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக வாய் வளர்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கோப் போட்டால் மட்டும்தான் அடிக்க முடியும். ஃபுல் கண்ட்ரோல் வச்சிங்கன்னா கரெக்டாக அடித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் guys, இந்த க்ளோவால் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஷாட் வச்சுக்கோங்க. க்ளோவால் தனியாக, அதாவது கிரெனேட் தனியாக, ஓகேவா? வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரன் மூடெல்லாம் நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ரன் மூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி டேப் பண்ணால் ஓடுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த இப்போ புதுசாக பப்ஜியை பார்த்துட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா மிக்ஸ்டாக, அதெல்லாம் கண்டிப்பாக வைக்காதீங்க, ஓகேவா? ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் கட்டினை தெருக்கி விட்டுட்டு இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? டேமேஜ் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கிளாசிக்கில் வைங்க, ஓகேவா? சூப்பராகவே இருக்கும் guys. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ வைக்க விருப்பம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் என்னோடய செட்டிங்ஸ் மட்டும் காட்டுறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டீமேட்டோட நிக் நேம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா வச்சுக்கலாம், அது வேண்டாட்டி விட்டுடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓடுறது, எனிமியோட அலர்ட் அவன் சுடுறது, இதெல்லாம் வச்சு வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க முக்கியமாக என்னோடய சென்சிட்டிவிட்டி, ஓகேவா? ஜெனரல் மட்டும்தான் நான் 200, அடுத்து ரெட் டாட் 1, 2x ஸ்கோப் 152, ஓகேவா? அடுத்து 4x ஸ்கோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 154 தான் வச்சுருக்கேன், ஓகேவா? இதை வச்சு தான் நான் இவ்வளோ நாள் ப்ளே பண்ணுறேன், தரமாக ஒன்ட்டா படிவேன். பார்த்தீங்கன்னா லோன் ப்ளே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, தெரியும், ஓகே தெரியும்னு நினைக்கேன். வீடியோலாம் போடுவோம் இல்லையா, என்னோடய ஐடி பேர் TN சாருக்கு தான். நம்மளாட்டி இந்த காரணங்கள் கூட பாருங்களேன் இருக்கும். ஸ்னைப்பர் ஸ்கோப்லாம் 0, அதுக்கப்புறம் ஃப்ரீ கேமரா பட்டன்லாம் 0 தான். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப்பு, வைப்ரேஷன்லாம் சும்மா விட்டுருங்க. சவுண்ட் இல்லை, டிஸ்பிளேக்கு போயிருங்க. இதுதான் மெயினான விஷயமே. உங்களோட 4GB ரேமை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 4GB யூஸ் பண்ணிங்கன்னா அல்ட்ராவில் தாராளமாக வைக்கலாம் guys, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே நீங்கள் 3GB 2GB யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு மிக 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 நன்றி guys. பார்த்தீங்கன்னா அப்படியே வணக்கம், நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் guys. அனைவருக்கும் ஒரு டாட்டா எமோட்டை போட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் guys.